நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்களோட இன்னொரு விஷயம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு பூமியிலே சமாதானம். இன்றைக்கு நீங்கள் அநேக செய்திகள் கேட்டிருப்பீங்க, அநேக காரியங்கள் வருஷம் நாம் பார்க்குறோம். எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பூமியிலே சமாதானம். ஏன் பூமியிலே சமாதானம் அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவனை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் பெரிய பணக்காரனே இல்லை. அவனை நம்பி எல்லாத்தையும் கொடுத்தா அவன் ஒரே நாளில் அத்தனையும் தோற்று போட்டான். அவனுக்கு என்ன இல்லைன்னா சமாதானம் அதுக்கு பிறகு இல்லை. அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. அது யார் அப்படின்னா, நம்முடைய தாத்தாவாகிய ஆதாம். ஆதாமை சிருஷ்டித்து அவனை போல ஒரு பெரிய பணக்கார உலகத்திலே இல்லை. ஏனென்றால் சகலம் அவனுடைய பாதங்களுக்கு கீழே தான் இருந்தது. எல்லாத்தையும் அவனுடைய இதுக்கு தான் கீழே இருந்தது. மிருகங்களாக இருக்கலாம், தோட்டமாக இருக்கலாம், எல்லாம் அவன் நினச்சபடி இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு சின்ன இடத்த தான் கேட்டார், அதை மட்டும் அந்த பக்கம் போகாதப்பா அப்படின்னாரு. ஆனால் அவன் அங்கே போனதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவரை விட அவனை மேலாக வைத்தது ஆண்டவரை புறம்பே தள்ளினான். அதனால என்ன நடந்தது, அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் போனது, சந்தோஷம் இல்லாமல் போனது, வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று மனுக்குலத்திற்கு வந்ததாக நாம் அறிவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. எப்படி என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை நாம் பார்க்கிறோம். இதே காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, இன்னொரு காரியமாக பார்க்கும் பொழுது, யாக்கோபு தன் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும் போது அவன் ஒரு காரியம் சொல்றான் பாருங்க, சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. சமாதானத்தின் கர்த்தர் வருவார் என்று சொல்லி அவன் சொல்லிட்டு கடைசி அந்த வசனம் முடியுது எப்படின்னா, ஜனங்கள் அவரிடத்திலே சேருவார்கள் என்று சொல்லி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. அப்படியா இருந்தால் இதை மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்றும் விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே எடுத்து கொள்ளப்பட்டார். ஆரம்பத்தை முடிவை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிற நேரத்தில் முதலாவது தூதன் சொன்னது எப்படின்னா, மரியாள் இடத்துல போய் மரியாளை பார்த்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நீ ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு. ஏனென்றால் இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி, அப்ப தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லியும் அவருக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று பெயர். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது ஏதோ சாதாரணமாக வரல. முன்குறிக்கப்பட்ட தீர்மானம், முன்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவே. ஏன் அப்படின்னா, பிசாசினாலே மனிதன் வஞ்சிக்கப்பட்டு அவன் சமாதானத்தை இழந்து போனான், சந்தோஷத்தை இழந்து போனான், அவனுடைய எல்லாவற்றையும் இழந்து போனது நிமித்தம் அவன் நிற்கதியாகி பயத்தோடு இருக்கிற அவனுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். மறுபடியும் அவனை ஆசீர்வாதமான ஒரு நிலையில் நிறுத்த வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வர வேண்டியதார். எனவே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு ஆவியிலே நீதி உள்ளவராக விளங்கப்பட்டார். மனுஷர் மத்தியிலே காணப்பட்டார். புறஜாதிகளில் பிரசங்கிக்கப்பட்டார். அவர் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து எங்கேயோ பிறக்கணும், எங்கேயோ இருக்கணும்ல. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்க பார்த்தீங்கன்னா, எப்பா பிரார்த்தா எனப்பட்ட பெத்லெஹேமே, நீ என்னது ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் என்ன நடக்கும் என்று சொன்னால், உன்னை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதியாய். அப்ப எங்க பெத்லெஹேம்ல அவர் பிறப்பாரு. பெத்லெஹேம்ல பிறப்பாருன்னா அவங்க பெத்லெஹேம்லயே இருந்தாங்களா? இல்ல,
அவங்க இருந்தது வேற ஒரு இடம். அந்த நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் 2ஆம் அதிகாரம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். இல்லை முதலாவது என்னென்னா எங்கே பிறப்பார் அப்படின்னா, நீங்கள் முதலாவது வசனம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, அகஸ்து ராஜனாலே பிறப்பிக்கப்பட்ட ஒரு என்னன்னு சொன்னால் குடிமதிப்பு எழுதணும். முதலாக குடிமதிப்பு எழுதணும். எப்படின்னா அவங்க அங்கே அந்தந்த இடத்துல எல்லாமே இருக்கிறாங்க, வியாபாரம் பண்ண வந்து எருசலேம் இருக்கா, அங்கே இங்கெல்லாம் இருக்கிறான். எனவே அவன் சொந்த ஊர்ல போய் இருந்தா நம்மகிட்ட எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, எப்படி இருக்கின்றத குடிமதிப்பு பார்க்க வேண்டும் என்பதற்காக உலகத்திலே முதலாக ஒரு குடிமதிப்பு எழுதப்பட்டது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போதுதான். எனவே என்ன நடந்ததுன்னு சொன்னா, யோசேப்பு மரியாளை கூட்டிட்டு பெத்லெஹேம் ஊருக்கு போனான். தங்களுடைய இடத்துக்கு அவர்கள் போனார். தீர்க்கதரிசி சொன்னது எப்போ, அதேவேளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏசாயா சொன்னது தீர்க்க தரிசனம் எப்போ, ஆனால் இது நிறைவேறுகிறது எப்போ, மனிதனை உண்டாக்கினால் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம், யாக்கோபு சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாக தூதன் தோன்றுகிறான். தூதன் தோன்றி ஒரு காரியத்தை சொல்றார். லூக்கா நற்செய்தி நூல்ல 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, மனுஷன் சமாதானத்தை இழந்துட்டான், சந்தோஷத்தை இழந்துட்டான். இன்னைக்கும் அநேகர் என்ன தெரியுமா செய்வாங்க, கேட்பாங்க ஒரு கேள்வி, அப்படியா இருந்தா ஆண்டவர் ஏன் அந்த சர்ப்பத்தை படைச்சார்? ஏன் அது சாப்பிடுவாங்கன்னு தெரியும் தானே, ஏன் படைச்சாரு? அந்த மரத்தை ஏன் படைச்சாரு? அது படைக்காட்டி போன எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னா இல்லை. ஏனென்றால் விழுந்து போன பிசாசானவனை மனிதன் மேற்கொள்ள வேண்டும், அவன் தன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். அதுதான் தேவன் என்ன செஞ்சாருன்னா அதை வச்சாரு. ஆனால் அவன் செவி கொடுக்கல. அதனால இன்னைக்கு என்ன, அவர் படைச்சதுனால தான் என்ன நடந்ததுன்னா, இன்னைக்கு மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான். சர்ப்பத்தை படைக்காமல் இருந்தா பாவத்தில். அப்படிதான் ஒரு எலிக்கதை இருக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான். விறகு வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அவன் சொன்னான், ஆதாம் செய்த பாவம், ஆதாம் செய்த பாவம். அந்த வழியில் வந்த ஒரு போதகர் பார்த்தார், என்னடா இவன் ஆதாம் செய்த பாவம், ஆதாம் செய்த பாவம். அப்போ அவன் சொன்னான், அன்னைக்கு அவன் சாப்பிடாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த வேதனை எனக்கு இல்லை தானே அப்படின்னு. நான் சந்தோஷமா இருந்துப்பேன். ஒரு பிரச்சனை இல்லை, அவன் செஞ்சதுனால தான் நீ இந்த வேதனைப்படுற, அதனால தான் இந்த விறகு கொத்துற, நீ ஒன்றுமே நீ செய்வேனா, நீ வா அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவருடைய வீட்டில் எல்லாம் காட்டினார். தங்கம் அங்கே இருக்கிறது, வெள்ளி இங்கே இருக்கிறது, காசு இருக்கிறது, எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் பார்க்க இவ்வளோ பெரிய இதை நம்மக்கிட்ட காட்டுறாரு அப்படின்னு அவர் சொன்னார், எல்லாம் நீ அனுபவிக்கலாம், எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம். இந்த பாருங்க, எனக்கு ஒரு சின்ன பெட்டி இருக்குது தானே, அந்த பெட்டியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. நீ மற்றதெல்லாம், தங்கம் இருக்குடா, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, மற்ற என்னது விலையுயர்ந்த கற்கள்லாம் இருக்குது, சாப்பிட்றதுக்கெல்லாம் நீ செய். இவன் அவர் என்ன சொன்னார், நீ இரு நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு. அவர் போனதுலேருந்து இவனுக்கு ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவும் தொட சொன்னார், இவ்வளவுத்தையும் அனுபவிக்க சொன்னார், ஏன் இந்த பெட்டியை மட்டும் தொட சொல்ல, ஏன் இந்த பெட்டியை தொடக்கூடாதுன்னு சொன்னார். ஏன் இது அவனுக்கு போராடுது. சில நேரம் அப்படி தான், கிட்ட போயிட்டு வர்றான், கிட்ட போயிட்டு வர்றான், கிட்ட போயிட்டு. அப்போ பார்த்தான், அவர் வர்றதுக்கு இடையில என்ன இருக்குன்னு திறந்து பார்த்துரும் அப்படின்னு. திறந்தான் பாருங்க, உள்ளே இருந்த எலி தப்புன்னு போயிடுச்சு. போனோன்னு இவன் தேடுறான் தேடுறான் தேடுறான், எங்கடா போச்சு எங்கடா போச்சு எங்கடா போச்சுன்னு. அப்போ வந்தார் அந்த போதகர், என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்கிற, நான் திறக்க வேணான்னு சொன்ன பெட்டி நீ திறந்தியான்னு கேட்டார். அவர் தெரிஞ்சு போச்சு. ஆமாம் அப்படின்னு. இனிமே ஆதாம் செய்த பாவத்தினால கொத்துறேன்னு சொல்லாத, நீ செய்த பாவத்தினால கொத்துறேன்னு போய் கொத்து. இதுதான் இன்றைக்கு மனித உலகத்திலே நடந்த ஒரு காரியம். என்னன்னா, தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்து இதை செய்யாதே என்று சொல்லும்போது அதை செய்ததுனால தான் இன்றைக்கு மனித குலம் பாவத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றான், ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், அவர் நாமம் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், பிதா, சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சமாதான பிரபுவாக வந்தார். எனவேதான் அவர் தாழ்மையான ரூபத்தில் வந்தார். அவர் எல்லா ஆராதனைகள்
தூதர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு மனிதனை மீட்க வேண்டும் என்பதற்காக தாழ்மையின் கோலம் எடுத்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வந்து அவர் சமாதான பிரபா வந்ததுக்கு எங்கேயோ பெரிய ஒரு அரண்மனையில பிறந்திருந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது, சந்தோஷத்தை மனிதனுக்கு கொடுக்க முடியாது. அதே வேளையில் அவன் இழந்து போனதை மறுபடியும் கொடுக்க முடியாது. அதாவது நீங்க பார்ப்பீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஏறினவர் இறங்கினார் என்றும் மனுஷருக்கு வரங்களை கொடுத்தார் என்று சொல்லி, அது என்ன, பிசாசை விரட்டத்தக்கதாக நீ இனிமே ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொல்லி அவனுக்கு அதை கொடுக்கணுமா இருந்தா, இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு என்று சொல்கிறது மட்டும் இல்ல, அந்த சமாதான பிரபுவாக இருக்க வேண்டியதற்கு அவர் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருந்தது. அந்த அந்த காரியத்தை செய்யாம உனக்கு நான் சமாதானத்தை கொடுத்துட்டேன்னா யார் நம்ப போறா? நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க தெரியும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை, எப்படி பாவத்தின் விளைவினாலே மனிதன் சமாதானத்தை இழந்து போனான், அந்த சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே மரித்து அவனை ஜெயம் கொண்டு அவன் தலையை நசுக்கி அவனுடைய எல்லா காரியங்களையும் உறிந்து கொண்டு மனுஷனுக்கு அவர் வரங்களை கொடுத்து அவனை மறுபடியுமாக அந்த ஸ்தானத்திலே நிறுத்த வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து சுவிசேஷத்தை சொல்லி நான் தான் வந்தேன் சொல்ல சிலுவையை தெரிந்து கொள்ள வேண்டியது. எனவே தான் அவர் அங்கிருந்து வந்து சிலுவையை தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, மீக 5:5 நீங்க பாத்தீங்கன்னா, இவரே நமக்கு சமாதான காரணர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சமாதானத்தை தேடி மனுஷன் என்ன செய்யறான், அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப என்னன்னா, இந்த சமாதானத்தை பெறணும், எப்படி பெறணும், எந்த விதத்தில் பெறணும் அப்படின்ட்டு பல விதமா இருக்குது. 2 காரியம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், சமாதானம் ஒரு மனிதன் இழந்து போயிருப்பானே, ஆனால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு இடத்தை தேடி அந்த இடத்திலே அவன் பெற்றுக்கொள்ளணும். உதாரணத்துக்கு நான் சொல்வேனே, ஆனால் ஒருவர் வேலை தேடினா அவர் என்ன செய்வாரு, அந்த வேலை எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து என்ன செய்வாரு, அப்ளை பண்ணுவார். அப்பதானே வேலை கிடைக்கும். அப்ப சமாதானத்தை இழந்தா சமாதானத்தை எங்க பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவன் தேடணும். சமாதானத்தை தருகிறதுக்கு உண்டானவர் இருக்கும் போது சமாதானத்தை ஏதோ ஒரு வழியில தேடிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறது மடமையிலும் மடமை. இன்னைக்கு எது போதை மருந்தில் தருவாங்களா, அல்லது வேற எதுலையும் கிடைக்குமா? கிடைக்காது. அது அந்தந்த நேரத்துக்கு தான். ஆனால் மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒருவன் பிரயாசப்படணும், அதற்காக காரியங்களை முன்னெடுத்து நடத்தணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா என்னன்னா, இந்த கரத்தில் ஒரு காயம் வந்துருச்சு. இந்த காயம் வந்ததுக்கு பிறகு இந்த காயம் வந்துருச்சு சொல்லிட்டு எப்படி வந்ததென்று அதையே நோக்கி பார்க்காதபடிக்கு அந்த காயத்தில் அசிட் போட்டு அதை கழுவி அதை சுத்திகரித்து அதுக்கு மேல என்ன செய்யணும் சொன்னா, கிரீம் பூசி அதை சுகப்படுத்தணும். அது யார் வேலை? நம்ம வேலை. அது ஊத்தும் போது எரியும், ஊத்தும் போது கஷ்டமா இருக்கும். ஆனா சுத்திகரித்து அதுக்கு பிறகு எல்லாம் நடந்த பிறகு அந்த காயம் ஆறுனதுக்கு பிறகு முந்தி இருந்த வலி இருக்காது, முந்தி இருந்த அந்த பிரச்சனை இருக்காது. சமாதானம் வேணுமா இருந்தா சமாதானத்தை இவ்விதமாகத்தான் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளலாம் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா சமாதானத்தை ஆண்டவர் என்ன சொல்றார், என் ஜனத்துக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்றார். சமாதானத்தை வேற எங்கேயும் போற நான் கொடுப்பேன். நீங்க சங்கீதங்கள் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் வந்தாதாங்க எல்லா ஆசீர்வாதமா இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதே வேளை நாம் எல்லா இடத்திலும் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சமாதானத்தை நான் உனக்கு தர்றேன், அதுக்காகத்தான் நான் வந்தேன், அதுக்காகத்தான் சிலுவையை தெரிந்து கொண்டேன். பாலகனாய் பிறந்தார் பெத்லகேம்ல பிறந்தார், 3 பேர் வந்தாங்க போனாங்க, இதெல்லாம் நம்ம தெரியும். ஆனா இன்றைக்கு அந்த சமாதானத்தை தருகிறதுக்காக அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப சமாதானத்தை என்னது கத்துத, இந்த சமாதானம் எப்படி நமக்கு வரும், எந்த விதத்தில் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 15:13.
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும். அப்ப எதனால வரும்? விசுவாசத்தினால தான் வரும். ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் சமாதானம் இல்லாம இருக்கிறேன், நான் சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன், நான் விடுதலை இல்லாமல் இருக்கிறேன், வெற்றி இல்லாம இருக்கிறேன், ஆண்டவரே என் உள்ளத்தை நீர் சமாதானத்தினால நிரப்பும் என்றால் பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார்னா விசுவாசத்தினால் உண்டாகும் அந்த தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார். இந்த உலகத்தில் நீங்க எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, எங்க தான் நீங்க போயிருந்தாலும் சரி, நீங்க சமாதானத்தை மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியும்னா சொல்லுங்க, நான் அங்க வர்றேன். எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது. உண்மையான சமாதானம், தெய்வீக சமாதானத்தை பெற வேண்டுமானால் அது விசுவாசத்தினாலே உண்டாகிற ஒரு சமாதானம். எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து, ஆண்டவரே அந்த மெய்யான சமாதானத்தை எனக்கு தாரும் என்று சொன்னார். அவர் சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உனக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27 சொன்னது விதமாக நான் கொடுக்கிறது மெய்யான ஒரு சமாதானம். உனக்கு கிடைக்கிற போதை ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு சினிமா ஒரு குறிப்பிட்ட நேரம், அதே போனால் களியாட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம், அதுக்கு பிறகு நீ அதே கண்ணீரோட தான் இருப்ப. ஆனா தேவனிடத்திலே வரும் பொழுது அந்த மெய்யான சமாதானம், ஒருவேளை ஒரு பிரச்சனை நீங்காம இருக்கலாம், ஒரு போராட்டம் நீங்காம இருக்கலாம், ஆனா உனக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும். அது சமாதானம். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா ஆண்டு சொல்ற, நான் அந்த சமாதானத்தை உனக்கு தர்றேன். இந்த மாலையில் சமாதானம் இல்லாமல் இருந்தா கர்த்தருடைய ஆவியானவர் சமாதானத்தை கொடுக்க போறாரு. நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, யோபுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். என்னது? மெய்யான சமாதானம் வந்துருச்சுன்னா எங்க சமாதானம் இருக்கும்? கூடாரத்துக்குள்ள சமாதானம். சின்ன பிள்ளைங்க பாட்டு படிப்பாங்க, இயேசு வந்த வீட்டில் என்ன இல்லையா? சண்டை இருந்தா என்ன இல்லை? இயேசு வரல. இயேசு வரலன்னா என்ன இல்லை? சமாதானம் இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. அப்படித்தானே? இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே படிப்பாங்க சின்ன வயசுல. சின்ன வயசுல படிச்சனால தான் நாங்கள் மறந்துட்டோம். சின்ன பிள்ளைங்க பாட்டு தானே, அது சின்ன வயசுலேயே முடிஞ்சு போச்சு. இயேசு நம்ம உள்ளத்துல வந்தா சதா காலங்களும் சமாதானம் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, உம்முடைய கூடாரத்தை விசாரித்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, அங்க வாசத்துல ஒரு குறையுமே நீ காண மாட்ட. ஏன்னா உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறது. அவங்க மாதிரி கோடிக்கணக்கு எனக்கு வரல, பிரச்சனை இல்லை. வர்றது நாளைக்கு செலவுக்கு இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு செலவழிக்கிற செலவில் உனக்கு சந்தோஷம் இருக்கும். அந்த கோடிக்கணக்கில் இருக்கிற பணத்தில் இல்லாத சந்தோஷத்தை, சமாதானத்தை அந்த குறைந்த இதுல தேவன் கொடுப்பார். நாங்க மனரம்யமா இருக்கிறோம். அதான் பவுல் சொல்லுகிறான், உயர்வானா என்ன தாழ்வானா என்னதான் இருந்தாலும் சரி, நான் மனரம்யமா இருக்கிறேன்னு சொல்றான். அதை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். எப்படி கற்றுக்கொண்டான்? கிறிஸ்துவிலே கற்றுக்கொண்டான். இன்றைக்கு மாலை கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ சமாதானத்தை தேடி எங்கேயோ போய் ஏதோ செய்தா தான் எனக்கு சமாதானம் கிடைக்குன்னு நினைக்காத. மெய்யான சமாதானத்தை தருகிறதுக்காக ஒருவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவர் இந்த வாழ்விலே உனக்கு அது சமாதானத்தை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 122ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும். சமாதானம் வந்தாதான் நம்ம வீட்டுக்குள்ள சுகம் இருக்கும். சில வேளை சில வியாதிகள் வருத்தங்கள் இருக்கலாம், நான் சொல்றேன். ஆனா உண்மையா சமாதானம் நமக்குள்ள இருக்குமா இருந்தா நம்முடைய சரீரமெல்லாம் திடகாத்திரமா இருக்கும். உதாரணம் சொல்கிறேன், யோசிச்சுக்கிட்டே இருந்தால் எனக்கு என்ன வரும்? நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு என்ன வரும்? ஏறிடுவாங்க. அது ஃபேஷனை சொல்லுவாங்க, பிபி சுகர் ரெண்டும் ஃபேஷன். என்னது? எனக்கு பிபி இவ்வளோ இருக்குது, சுகர் இருக்கிற நான் இல்லை, அதெல்லாம் சாதாரணம் வர்றது. ஆனால் சில இதில் விழிப்புணர்வு நமக்கு தேவை. எப்படின்னா, நாம் வைத்தியர்கள் இடத்துல போய் பார்த்து அந்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் தான் நாம் தற்பாதுகாத்து கொள்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன் என்ன ஆகும்? எனக்கு ஏறிடும். ஏறின என்ன ஆகும்? ஒரு பக்கம் இழுத்துரும். ஸ்ட்ரோக் வருமா இல்லையா?
பிளட் ப்ரெஷர் வந்தால் ஸ்ட்ரோக் வருமா இல்லையா? வந்துடும். அதுக்கு பிறகு யாரை சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் உண்மையாக கர்த்தரை விசுவாசிப்பேனா இருந்தால் எல்லாத்தையும் மறந்துடுவேன். மறந்துட்டு என் சமாதானத்துக்கு உண்டான வழியை தேடுவேன். சமாதானத்தின் கர்த்தர் என்ன செய்வார்னா எனக்கு சமாதானத்தை கொடுத்து ஆறுதல் படுத்துவார். அப்புறமேல சொல்ல வேண்டியதான் மன அழுத்தம். என்ன அழுத்தம்? அது எந்த வார்த்தை எங்கிருந்து எவன் கண்டுபிடிச்சானோ தெரியல. சின்ன பிள்ளைக்கும் இருக்குதான். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைக்கு பேக் தூக்கணுன்னு என்ன வருதான்? மன அழுத்தம் வருகிறதாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அரண்மனைக்குள்ள சுகமும் சமாதானமும் இன்றைக்கு கூடியிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதை நிறைவாய் தருகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலுடைய புத்தகம் 37:26 ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது எப்படி இருக்குன்னா நித்திய உடன்படிக்கை இருக்கும். அவர்களை நிலைப்படுத்தி வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பேன். அவங்க கூட பண்ற அந்த ஒப்பந்தம் உடன்படிக்கை நித்திய காலமாக இருக்கும் என்று சொல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இந்த உடன்படிக்கை செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உடன்படிக்கை செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வசனத்தை நீங்களே வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 29:11 நீ உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எனது உங்கள் பேரிலே நான் வைத்திருக்கிற நினைவுகள் நான் அறிவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் உங்க மேல வச்சிருக்கிற அந்த அன்பு என்ன செய்யணும்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க என்ன முடிவு எதிர்பார்ப்பீங்க? நல்ல முடிவு தானே எதிர்பார்ப்பீங்க. ஆசீர்வாதமான முடிவை தானே எதிர்பார்ப்பீங்க. ஆன்னு சொல்றாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கையை உன்னோடு கூட பண்ணி அது நிலை பெறாமல் இருக்கும்போது நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையை நான் உனக்கு தருவேன். காலதாமதமாகலாம், தடைப்பட்டது போல இருக்கலாம், நிறைவேறாது என்று சொல்லுகிற ஒரு முடிவுக்குள்ளே நாம் வருகிறதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை அமையலாம். ஆனால் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் சூழ்நிலைகளை பார்த்து அற்புதம் செய்கிறவர் அல்ல, தேவையை பார்த்து அற்புதம் செய்கிறவர். லாசரு மரித்து போனான், வியாதியா இருக்கும் போதே சொல்லி அனுப்பினாங்க. அப்படியா? என் ஃப்ரெண்டு நான் உடனே இல்ல அவன் செத்து போனா, அடக்கம் பண்ணாங்க, கல்லறையில் வச்சாங்க. இப்ப நாரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சகோதரி. அப்ப எத்தனை நாள் ஆச்சு? நாரும் நீ சொல்ற அந்த நாற்றம் இல்லாதபடிக்கு அவன் நான் உனக்கு தர்றேன். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நானும் நீயும் பல காரியங்களை இப்படிதான் நினைக்கிறோம். உடனே கேட்டோன்னு கத்தர் தந்துடணும், உடனே கத்தர் கேட்டோன்னு செஞ்சிடணும். இல்லைன்னா அவர் என்னது, நான் இதை கேட்டேன் எனக்கு தெரியல, அவர் கேட்டார் அவருக்கு கொடுத்தாருன்னா அவருக்கு அந்த நேரம் தேவைன்றது கத்தருக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு எப்ப தேவைன்றது கத்தருக்கு அதுதான் தெரியும், அது எனக்கே தெரியாது. எனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களின்படி எதை எந்த நேரத்தில் எப்படி செய்யணுமோ அதை கத்த செய்வார். நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 55:8 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்தது. என்னது? நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறது இல்லை. சில வேளை நாம நினைப்போம், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நினைப்போம். இவ்வளவு தந்தா போதும், இவ்வளவு தந்தா. ஆனா தேவன் அப்படி இல்லை. நம்ம ஆசீர்வதிக்க விரும்புறது அதை விட பெருசு. அப்படின்னு சொல்ற, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, நான் உன்னை குறித்து ஒரு முன்னோக்கத்தை வைத்திருக்கிறேன். அந்த நோக்கம் நிறைவேறதற்காக உன்னை வணைய வேண்டிய நேரத்தில் வணையும் போது சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்கலாம். ஆனாலும் நான் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர் சொன்னதை அப்படித்தானே வேதத்தில் இருக்கு,
நான் சொன்னேன், சொன்னது செய்வார். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னதை செய்வார். அருமையான கத்தை. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, அநேக காரியத்தை போட்டு இதில் யூடியூப்லேயும் அதில் இதுலேயும் போட்டு தேடி கீடி அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அப்படி நடக்குது. இப்படி எப்படி நடந்தாலும் இந்த புத்தகத்தில் நடக்காத ஒன்றுமே நடக்கலை. அது தெரியுமா உங்களுக்கு? எது நடந்தாலும் இந்த புத்தகத்தில் எழுதாத ஒன்று நடக்கலை நான் சொல்லுவேன். விஞ்ஞானி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம், இதில் உள்ள வசனத்தை கண்டுபிடிக்க முடியாது. இந்த வசனம் நேற்றும் இருந்தது, இன்றைக்கு இருந்தது, நாளைக்கு அதே வசனம் தான். அன்றைக்கு எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் அது நிறைவேறுகிற ஒன்றாக இருக்கிறது. அதற்கிடையில் நடக்கிற அத்தனையுமே எழுதப்பட்டிருந்தால் இதைவிட பெரிதான ஒரு சாட்சியோ நமக்கு தேவையில்லை. இந்த வசனம் உண்மை என்கிறதற்கு அநேக ஆதாரங்கள் வசனத்தில் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியே இருந்தா சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான் கர்த்தர் உங்க பேர்லையும் என் பேர்லையும் வச்சிருக்காரு. எனவே தான் என்னாம் 25:12 சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் உடன்படிக்கை நான் உனக்கு கட்டளையிடுவேன். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை யாரோடு எப்படி செய்வார் என்று சொல்லி பார்ப்போமா? கொஞ்சம் இவ்வளவு நேரம் பார்த்த சமாதானத்தின் உடன்படிக்கை இப்போ யாரோட கத்த செய்வார்? எல்லாரோடையும் செஞ்சிருவாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லை? யாரோட செய்வார்? வாசிங்க என்னாமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் என் நெரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் நிற்குறத்தை திருப்பினான். என்னது? எல்லாரும் வாசல்ல நிக்கிறாங்க, எல்லாரும் அழுதுகிட்டு நிக்கிறாங்க. மோசே நிக்கிறான், ஆரோன் நிக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் நிக்கிறான். இதுல ஒருத்தனும் சரியான தைரியம். அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? ஒரு மீதியானிய ஸ்திரியை கூட்டிட்டு வர்றான். கூட்டிட்டு வந்து பாளையத்துக்குள்ள போறான். இதெல்லாம் பெரிய தீர்க்கதரிசி மாதிரிலாம், மோசே ஆரோன்லாம் பெரிய ஆட்கள் இல்லையா? அவங்கெல்லாம் அழுகுறாங்க, ஆண்டவரே வாதம் வந்துருச்சு. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? சபையில் வந்து எடுத்தான் ஈட்டிய, போனான். 2 பேர் இருக்கும், ஒரே குத்து. கர்த்தர் என்ன சொன்னார்? எனக்காக பக்தி வைராக்கியம் காட்டினார். அப்படி தானே சொன்னார்? எனக்காக. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட என்ன தெரியுமா இருக்குது? பக்தி இருக்குது. என்ன இருக்குது? பக்தி இருக்குது. பக்தி எல்லார்கிட்டும் தான் இருக்கு. வைராக்கியம் இருக்குதான்னு பார்க்கணும். பக்தி நல்லது, வைராக்கியம் இருக்கா? கிறிஸ்துவுக்காக வைராக்கியத்தோட நான் வாழ்றேனா? நான் வைராக்கியத்தோட வாழ்றதுக்கும் பக்தியா வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? வைராக்கியமுடவர்களா இருப்போமா இருந்தா அந்த சமாதானம் நம்மோடு கூட இருக்கும். அந்த நித்திய சமாதானத்தை கத்து தருவார். நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நியாயாதிபதியோட புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்களே. வேகமா போ. என்னது? கிதியோன் இருக்கிறான், மீதியானியர் வர்றாங்க. மீதியானர் வந்து எல்லாத்தையும் அழிக்கிறான். அழைக்கப்பட்ட ஜனம் கெபிகளிலும் குகைகளிலும் போய் அங்க தங்குறாங்க. பயம், அப்படித்தானே? எல்லாரும் பயந்திருக்கும் போது ஒரே ஒருத்தன் அந்த பினகாஸ் மாதிரி ஒரே ஒருத்தன் பாளையத்துக்கு பக்கத்துல இருந்து என்ன செய்யறான்? போரடித்து கொண்டிருக்கிறான். வசனத்தை பாதுகாக்கிறவனா இருக்கிறான். வைராக்கியம் உடையவன். அதான் கோதுமன், அப்படித்தானே? வசனத்தை பாதுகாக்கிறவன் அவன் தான் வைராக்கியம் உள்ளவன். அவனைத்தான் கர்த்தர் பார்க்கிறாரு. அவனுக்கு தான் அந்த நித்திய சமாதானம். ஆண்டவரே எல்லாரும் போனா போல நானும் போனேன், சாமி மேல, நல்லதான். அது பக்தி, அது பக்தி. வைராக்கியம். வாழ்ந்தாலும் மூடுதான் ஆண்டவரே, மரித்தாலும் மூடுதான் ஆண்டவரே. அதாங்க பயம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க? இடையில என்னதான் மாயஜாலம் எது போட்டாலும் கூட பிரிக்காது. அதுதான் வைராக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப அங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன செய்யறான்? கோதுமையை
11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவன் அங்கே வந்து பார்க்குறான். அவன் என்ன செய்கிறான்? கோதுமை மீதியானீர் கைக்கு தப்பி வைப்பதற்கு ஆலைக்கு சமயமாக என்ன செஞ்சான்? போரடித்து கொண்டிருந்தான். அப்போ அவனை பார்த்து சொன்னார், உனக்கு சமாதானம்ப்பா, உனக்கு இன்னைக்கு வைராக்கியமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வார், உனக்கு சமாதானம், நித்திய சமாதானம் இருக்குது. அவன் எதிர்மா செஞ்ச உடனே 24ஆம் வருஷத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு அதுக்கு யெகோவா சாலோம் என்று பெயரிட்டான். அதுதான் பேர். சாலோம்னு என்னது? யெகோவா தேவனால் வர்ற சமாதானம். நீ போ, எல்லாத்தையும் திருப்பிக்குவ. அவனுக்கு சொன்னார், நீ போ, எல்லாத்தையும் திருப்பிக்குவ. இன்றைக்கு மாலை கூடி இருக்க கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் ஒன்று சொல்லுகிறேன், வைராக்கியமாக இருங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். சில நேரம் விட்டுட்டது போல இருக்கும், நாம் எல்லாத்தையும் இழந்தது போல இருக்கும். ஆனால் இந்த சமாதானத்தை கர்த்தர் இழக்க விட மாட்டார். ஏன்னா சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அப்படியா இருந்தால் அவன் என்ன செஞ்சானா? கோதுமையை பாதுகாத்தான். வசனம் நீங்கள் வேதத்தில் வாசிங்க, நீதிமொழியோட புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. 2ஆம் வசனம், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். வசனத்தை யாரெல்லாம் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா? தீர்க்க ஆயுசு கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும்? சமாதானம். நான் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் வசனம் உனக்கு பெருக பண்ணும். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க, வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் நீதிமொழிகள் அது இருக்குது தானே. உங்களுடைய வசனம் என் சரத்துக்கெல்லாம் என்னது? மருந்தாண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ வசனத்துக்காக நீ நிற்கும் பொழுதே அந்த வசனம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கறது மட்டுமல்ல, உனக்கு ஆயுசு நாளை பெருக பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா சங்கீதம் 119:65 வாசிக்கும் பொழுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. 48ஆம் அதிகாரம் ஏசாயா 48:18 வாசித்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 48:18. ஆண்டரே பாருங்க சொல்ற, ஆஹா என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். வாசிங்க. அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும். எப்ப? என் கற்பனைகள், கற்பனைங்கிறது இங்கதான் எழுதி கொடுத்திருக்கு, கவனித்தாயானால். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த சமாதானத்தை கர்த்தர் செய்ற, நான் உனக்கு தர்றேன் அப்படின்றார். ஆனால் இந்த சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு சில காரியங்கள் நடக்கும். சமாதானம் எப்படியெல்லாம் கெட்டு போகும் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், முதலாவது ஒரு வசனத்தை வாசிங்க. யோபுடைய புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஒரு ஜனத்துக்காகிலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினார். யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? ஒரு ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுத்துட்டா அதை இல்லாமக்கிறது யாருன்னு கேட்குறாரு. அப்படிதானே? ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுத்துட்டு என்னது? யார் இல்லாமக்கிறது அப்படின்றாரு. ஆனால் அந்த சமாதானம் நாமே இல்லாமக்கிக்கொள்ள முடியும். முதலாவது ஒரு சமாதானம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம்னா, லூக்கால நட்சத்திரம் 24:36 வாசித்தீங்கன்னா தெரியும். அங்கே இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிறகு, சிலுவையில் அறையப்பட்டதுக்கு பிறகு சீசர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரே அறையில் தங்கினானோ. ஏன்? பயம். பயம். வெளியில் போனால் வெட்டிடுவானோ, வாழ்க்கை முடிஞ்சிருச்சோ, எத்தனை நாளைக்கு தான் உள்ளே இருக்க முடியும்? அதை யோசிக்கல. வெளியில் போனால் வெட்டிடுவான். சமாதானம் இல்லை, துடிக்குது. இன்றைக்கு வாழ்க்கை குறித்த ஒரு பயம், உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், உன் பிள்ளையை குறித்த ஒரு பயம், உன் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த ஒரு பயம், உன் வேலையை குறித்த ஒரு பயம், ஏதோ ஒரு பயம் உனக்குள்ள இருக்குதா? அந்த பயம் இன்னைக்கு உன்னை வேதனைப்படுத்துதா?
அது ஒரு வேளை வியாதியாக இருக்கலாம், உன்னுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உன் தேவையாக இருக்கலாம். நான் உனக்கு சொல்கிறேன், சீசர்கள் மத்தியிலே நின்ற தேவன் இந்த சபை நடுவில் நின்று உனக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இந்த மாலைவில் உனக்கு ஒரு சமாதானம். ஏசு அங்கே வந்து நின்றாரு, பார்த்தாரு, எல்லாம் நடுங்கிட்டு இருக்கிறான். சமாதானம். அந்த சமாதானம் வந்ததுக்கு பிறகு தான் அவன் வெளியில் போய் சொன்னான், என்னை தலைகீழ தொங்க வைங்க. அப்படி தானே? என்னை தலைகீழ தொங்க வைங்க. ஏன் தெரியுமா? அந்த சமாதானத்தினால் நிறைக்கப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கி நான் மறுபடியும் உனக்கு சொல்லுகிறேன், நீ ஏதோ ஒரு சமாதானம் இல்லாமல் அது பயத்தினால் வந்ததுனால இன்றைக்கி உன் இருதயம் தத்தளிக்கிறதா, கலங்கியிருக்கிறதா, வேதனையோடு இருக்கிறியா? வேதனை போகணும்னு நினைக்காத. சமாதானத்தின் தேவன் உனக்கு முதல்ல சொல்லுகிற வார்த்தை, உனக்கு சமாதானம். நீ நினைத்த காரியத்தை கர்த்தர் செய்வார். அதான் வேதத்தில் நீங்கள் 29ஆம் அதிகாரம் 11 எரேமியால வாசிச்சிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவேன், அது சமாதானத்துக்கு ஏற்றவளாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அடுத்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். சில நேரங்களில் சமாதானம் எப்படி கெடுக்கப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் நாமே செய்கிற, மனிதர்கள் செய்கிற, நாமே இல்லை, மனிதர்கள் செய்கிற காரியங்களாலே அவங்க சமாதானம் கெட்டுப்போம். வாசிப்ப ஒரு வசனத்தை 1 சாமுவேல் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 25:6. அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. பாருங்க எப்படிப்பட்ட வாழ்த்து. நம்மால் கூட சொல்ல மாட்டான், சமாதானமா சொல்ல மாட்டான். ஆனால் தாவீதுடைய ஊழியக்காரர், அதாவது வாலிபர்கள் வர்றாங்க. வந்தால் நாபால் இருக்கிறாரு. நாபாலை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னது சமாதானம். எதுக்கு சமாதானம்? உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உள்ளதெல்லாம் சமாதானம். நல்ல அருமையான வார்த்தையா? சமாதானத்தை சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னாங்க, தாவீது எங்களை அனுப்புனார். எதுக்கு அனுப்புனார்? வாலிபர்கள்லாம் பசியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஏதாவது அப்பம் ரசம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். யார்? தாவீது சொன்னார். உங்கள் ஆடுகள் எல்லாம் அங்கே வனாந்தரத்தில் இருக்கும்போது, உங்கள் மேய்ப்பர்கள் அங்கே மயிர்கத்திட்டு கொண்டு இருக்கும்போது எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாத்தோம், அப்படி தானே? அதில் ஒன்றுமே காணாமல் போகல. நாங்கள் அவர்களுக்காக காவலாளிகளாகவே நின்னோம். எனவே அவர் சொன்னார், என்ன, போயிட்டு வாங்கிட்டு வாங்க. வந்த உடனே என்ன செஞ்சுருக்கணும்? கொடுத்துருக்கணும். இல்லைன்னு என்ன சொல்லியிருக்கணும்? என்கிட்ட இப்போ இல்லை, அவர் சொல்லி அனுப்பியிருந்தா நான் ஏதாவது செஞ்சுருப்பேன், நீங்கள் வேற ஒரு நேரம் வாரீங்களா? இல்லை நான் பிறகு ஒரு நேரம். இது நியாயமான ஆரோக்கியமான ஒரு பதில். இதைத்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். ஞானமாக பேசுறதுக்கு கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் சும்மா எழுதி வைக்கல, ஞானமாக சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? தாவீதை பிரிச்சுருப்பாங்க. நாங்கள் போய் கேட்டோம், அவர் சொன்னார், இப்படி இந்த நேரம் நீங்கள் சொல்லாமல் வந்துட்டீங்க, ஒன்றுமே இல்லை தானே அப்படி சொல்லியிருப்பார். இது அதை விட்டுவிட்டு தாவீது யார், தாவீது யாருன்றது எனக்கு கொஞ்ச நேரத்தில் தெரியும். அடுத்து என்ன சொன்னான்? ஈசாயின் குமாரன் யார்? அதோடையாவது நிப்பாட்டுரு. இந்த நாட்களிலே எஜமான்களை விட்டு ஓடுகிற வேலைக்காரர்கள் அநேகம் இருக்கிறான். அதில் ஒருத்தன் தான்டா இவன். இது உனக்கு தேவையா? சில நேரங்களில் தேவையில்லாத காரியங்களிலே வாயை போட்டுத்தானே சமாதானமே இல்லாமல் போகுது. உனக்கு எனக்கு என்னத்துக்கு? அவன் யாரு, என்னது, அவன் ஓடிப்போனானா என்ன செய்ய, என்னத்துக்கு? இந்த ட்ராம் டிரைவரை பார்த்துருக்குறீங்களா? போய் என்னதாவது சொல்லுங்க, அவன் எந்திரிச்சு, நம்மளா இருந்தால் எந்திரிச்சு வந்து அவனை அடிச்சிடுவோம். ஒன்றுமே சொல்ல மாட்டான், செவிடன மாதிரி போவான்.
அவன் செவிடம் மாதிரி போனால் தான் அங்கே போய் சேர முடியும், இல்லைன்னா எல்லாம் போச்சு, அவன் வேலையும் போச்சு. இப்போ என்ன நடக்குது, இவங்க தாவீதுகிட்ட சொன்னாங்க பாருங்க. தாவீதுகிட்ட சொன்ன உடனே தாவீதுக்கு சரியான கோபம். இவன் இப்படி சொல்லுகிறதுக்கு 2 காரியத்தை நாங்கள் பார்க்கிறேன். என்ன தெரியுமா? நன்றி அறிதல் இல்லை. நன்றி அறிதல் ஒரு மனிதனுக்கு இல்லாமல் போனால் அவனுடைய வாழ்க்கையில என்றைக்குமே சமாதானம் இல்லை. அது மனிதர்களாக இருக்கலாம், தேவனாக இருக்கலாம். நன்றி அறிதல் மனுஷனுக்கு கட்டாயம் தேவை. தேவன் பேரிலும் வேணும், மனுஷர்கள் செய்கிற காரியத்துக்கும் நன்றி உள்ளவர்களாக நாம் கடைசி வரைக்கிறோம். முதலாவது நன்றி எங்க இருக்குன்னா, பெற்ற தாய் தகப்பனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அங்க நன்றி தொடங்கினாதான் மற்றதெல்லாம் நன்றி வரும். நன்றி அறிதல் அவங்ககிட்ட இல்லை. 2வது அவங்ககிட்ட என்ன இல்லைன்னா, வாயடக்கம் இல்லை. வாய் ஒழுங்கா இருந்தது என்ன நடந்திருக்கும்? ஏவி வந்திருக்கு பாருங்க. வாயடக்கம் எங்கே இல்லையோ அங்கே சமாதானம் இல்லை. இப்ப தாவீதுகிட்ட இந்த காரியத்தெல்லாம் சொன்னோன்னா, தாவீது சொன்னா, விடிகிற நேரம் ஏதாவது மிஞ்சினா அப்படின்ட்டான். அங்கே ஒருத்தன் இருந்தான் பாருங்க, புத்திசாலி. அவன் கேட்டோன்னு ஓடி போனான், அபிகாயில்கிட்ட ஓடி போயிட்டு, அம்மா அம்மா இந்த ஆளு சொன்னது உங்களுக்கு தெரியுமா, இப்போ வந்தானாக்கு ஒன்றுமே மிஞ்சாதம்மா அப்படின்னா. உடனே அவன் சொன்னான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடெலாம் எடுங்க. எடுத்துட்டு நேராக யார்கிட்ட வந்தா? தாவீதுகிட்ட வந்தா. தாவீதுகிட்ட சொன்னா, அவர் யாருன்னு தெரியும், அதெல்லாம் நீங்கள் வேதத்திலே பார்த்துக்குங்க, இப்போ ஒன்றும் வேணாம், சரியா? அவர் குணம் எப்படின்றது உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். பேருக்கு ஏற்ற மாதிரியே அவர் ஜீவிக்கிறாரு. ஆனால் நான் இப்போ கொண்டாந்துருக்கிறேன், இந்த காரியத்தை கர்த்தர் செய்யாதபடிக்கு உங்களை தடை பண்ணுவார். அவ்வளோதானே சொன்னா? இந்த காரியத்தை செய்யாதபடி கர்த்தர் தடை பண்ணுவார் அப்படின்னு கொடுத்தோன்னு தாவீது ராஜா அப்படியே வாங்கிட்டான். வாங்கிட்டு நீ சமாதானத்தோட போ. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 25:35 வாசித்தீங்கன்னா தெரியும். அவள் தனக்கு கொடுக்க வந்ததை தாவீது அவள் கையிலே இதோ உன் சொல்லை கேட்டேன். உன் முகத்தை பார்க்காம இருந்திருந்தனாக்கும் இன்னைக்கு உன் புருஷன் வாழ்க்கை இருந்திருக்காது, உன் வாழ்க்கை இருந்திருக்காது. அதுதானே? இப்போ என்னது, வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றா. எவ்வளோ வேகம் இருந்திருக்கும். தாவீது வந்திருந்தா எல்லாத்தையும் இல்லாமல் இருப்பான் தானே, வேகம் வந்திருக்கும். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் பெரிய விருந்து நடக்குது. எப்படி விருந்தா? ராஜ விருந்து. நல்லா அவர் போட்டிருக்காரு, போட்டு நல்லா சந்தோஷமா ஆடி பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. நாம் இப்போ கேட்போம், நீங்களும் நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஏய் அறிவு கெட்டவனே என்ன அப்படித்தானே கேட்போம். நீங்கள் கேட்க மாட்டேன், நான் கேட்டிருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாவீது சேனையோட வந்திருந்தா நீயும் இல்லைனா அப்படிதான் சொல்லியிருப்போம். உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? உனக்கு பேச தெரியாதா? எதை பேசணும் தெரியாது? இப்படி எல்லாம் கேட்பேன்ல. அபிகாயில் வந்தா, அவர் நல்லா போட்டிருக்காரு தெரியுது, ஒரு வார்த்தையும் பேசல. பேசினாலா? யோபு சொல்றான், என் கைகளினாலே வாயை பொத்திக்கிட்டேன் சொன்னானா? அவளுக்கு பேச உரிமை இருக்குது, பேசுறதுக்கு உரிமை இருக்குது. பொத்திக்கிட்டேன், தேவையில்லை, இது பேசக்கூடாது. பேசுனா வீடே ரகலை ஆயிரும். நம்ம வெட்டி போடுறோம், அவன் இங்கே வந்து வெட்டுறதுக்கு நம்ம. அபிகாயில் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை அறிந்து இந்த இடத்துல இதை பேசினால் இங்கே காயப்படும், இதை பேசினா இந்த இடத்துல பிரச்சனை வரும், இதை சொன்னால் நம்மளை பற்றி 4 பேர் இப்படி சொல்லும். இந்த அறிவு இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போகாது. அது இங்கே இல்லை, வேலை செய்கிற இடமா இருக்கலாம். நேற்று முந்தின நாள் சொன்னேன், தம்பி உங்ககிட்ட நான் கற்றுக்கொள்கிறேன் என்னது தெரியுமா, எதை கொடுத்தாலும் இருக்கட்டும் நான் பார்க்குறேன் பாப்பா, சாப்பாடு இருக்கட்டும் பாப்பா, நான் முடிஞ்சா இருக்கு, நானே நினைடுவேன், ஏய் தேவையில்லை அப்படின்ட்டுவேன். கற்றுக்கொள்கிறேன். வேலை தேடத்தில் சில நேரம் நான் நினைப்பேன், இவங்ககிட்ட போயிட்டு இது கேட்போமா அப்படின்னு நினைப்பேன். நினைக்கும் போது உள்ளத்தில் நானே பேசுவேன். எப்படி தெரியுமா, இவன்கிட்ட கேட்ட அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது, அது நான் தெரியாமலே இருந்துட்டேன், நல்லது தானே, வந்துடுவேன். இந்த அறிவு தான் நமக்கு தேவை. கடைசி நாட்களில் இருக்கிறோம், நம்மை பார்த்து 4 பேர் ஏளனமாக பேசி நம்முடைய சமாதானம் இல்லாமல் போகாதபடிக்கு தன்னைத்தானே காத்து கொள்ளுகிறவன் தான்
பக்தி உள்ளவன் என்று யாக்கோபு எழுதுறான். நமக்கு எப்போதும் பிளாஸ்டர் பண்ணி வேணாம் வேணாம் வேணாம், இதை கேட்க மாட்டேன், தேவையில்லை தேவையில்லை, தேவை பசினா நம்ம கேட்போம், தண்ணினா கேட்போம், எல்லாம் கேட்போம், தேவையில்லாத என்ன செய்ய அவ இருந்த. ஆனால் ஒன்றை யோசிங்க, நாபால் இருக்கிறான், அபிகாயில் இருக்கிறா, தாவீது. நடந்த சூழ்நிலையை தேவன் பார்த்தார். யார் பார்த்தா? தேவன் பார்த்தார். எப்படி பதிலளிச்சார் தெரியும் தானே எல்லாருக்கும்? பதிலடிச்சு வச்சுட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் தாழ்ந்து போகிறீங்க, நீங்கள் விட்டு கொடுத்து போகிறீங்க, நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசல, உங்களுக்கு விரோதமாக கூட நடந்திருக்கலாம், அந்த நேரம் மௌனமாக இருக்கிறீங்க, தேவன் பார்க்கிறார். அதை மட்டும் கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவன் யாரோடு இருப்பார் என்று சில காரியத்தை பார்த்து நான் முடிப்போம் வேகமாக. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்ன சொல்றாரு? என்கிட்ட கண்டு கேட்டது எல்லாத்தையும் நீங்க செய்வீங்களா இருந்தா பவுல் சொல்றாரு, அப்ப என்ன செய்வாரு? சமாதானத்தின் தேவன் உங்களோட இருப்பார். என்கிட்ட படிச்சீங்க, என்கிட்ட கேட்டீங்க, என்கிட்ட செஞ்சீங்க, அதையே நீங்க கடைப்பிடிங்க அப்படின்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், அதை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு சமாதானம். நம்ம இப்போ நேரம் இல்லாதனால போவோம். ரோமர்கள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை, நான் சொல்லி நான் நடந்தபடி நீங்கள் நடப்பீங்களா இருந்தா எல்லா சமாதானமும் உங்களுக்கு என்ன செய்யும்? அப்படி தானே சொல்றாரு. அப்ப அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 12:14, அம்மா அவங்க கூட போய் சமாதானமா இருக்கேல்மா, அந்த ஆள் கூட போய் இருக்கேல்மா, அவன் என்ன பொம்பளையா? இல்லை, நான் சும்மா கதைக்குத்தானே, சந்தோஷமான நாள் தானே. எனக்கும் தெரியும், சந்தோஷமான நாளில் பெத்லஹேமுக்கு 3 பேர் வந்தாங்க, நட்சத்திரம் காட்டிட்டு போச்சு, நேராக வந்தாங்க, வெள்ளியை வச்சாங்க, பொண்ணை வச்சாங்க, தூப வர்க்கத்தை வச்சாங்க, கும்பிட்டாங்க, போனாங்க, சொல்ல தெரியும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளணும் தான் என்னுடைய வாஞ்சை. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் எனக்கும் யாவரோடும் சமாதானமாய் இருப்பீர்களே, ஆனால் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவர் என்ன செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யணும்? யாவரோடும். நான் ஒவ்வொரு கிழமையும் நான் சொல்றேன், என்னமோ தெரியல, கடைசி நாட்கள் இருக்கிறோம். சமாதானத்தின் தேவன் வந்தார், சமாதானத்தை நான் தர்றேன்னாரு. நீ பெற சமாதானம் இல்லை, நான் உனக்கு கொடுக்குற சமாதானம். அது உலகம் கொடுக்கறபடி இல்லை, அது நான் கொடுக்குற சமாதானம். அந்த சமாதானத்தை பெற்றுட்டேனாக்கும் இந்த சமாதானம் பரவி பாய்கிற ஆராய் போகணும். மற்றவர்களோடு கூட என்ன செய்யணும்? சமாதானமாக இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, கடைசியாக சொல்றார், கடைசியாக சகோதரரே, 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இல்லையா? கடைசியாக சகோதரே, சந்தோஷமா இருங்க, நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடைங்க, ஏக சிந்தையா இருங்க. இருந்தீங்கன்னா நீங்க சமாதானமா இருப்பீங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய இம்மானுவேல் உங்களோடு இருப்பார். நாம் எல்லாரும் எழுந்து ஜெபிச்சு முடிப்போம்.